பிரேஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீ இருப்பதால் கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீ இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோட நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோட நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் தாவீதை கொண்டு சொல்கிறார், நீ உயர்த்தணுமா, நீ உயர்த்தப்படணுமா, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்படின்னு சொல்றாரு. தாவீது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் சீக்கிரமாகவே சவுல் ராஜாவா இருக்கும் போதே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் அவன் எப்பொழுது சுதந்திரிக்கிறான்? அதை நிறைய ஆண்டுகள் காத்திருக்கிறான். நிறைய கஷ்டங்கள், இன்னல்கள், வேதனைகள், ஆனாலும் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்பொழுது அவன் உயர்த்தப்படுகிறான். தாவீது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தாவீதின் திறவுகோலை தருவேன், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, அவ்வளவு மேன்மையாக அவன் உயர்த்தப்படுகிறான். அதற்கு காரணம் கர்த்தர் என்ன சொல்றார்? நாம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். அநேக காரியங்களில் நமக்கு பொறுமையே இருப்பதில்லை. கடவுள்கிட்ட சொல்கிறோம், உடனே அது நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது பொறுமை இல்லாதனால நம்ம வேற ஷார்ட் ரூட் எங்கேயாவது இருக்கா, அதை உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அநேக வழிகளில் நம்ம சைட்லேருந்து அநேக தப்பிதங்களுக்கு, அநேக தவறுகளுக்குள்ளாக, அதனால் இன்னும் பல கஷ்டங்கள், அந்த காரியங்களை செய்வதனால் இன்னும் பல வேதனைகள் அப்படி அனுபவிக்கிறோம். அன்பான தேவனே, நம்ம காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சு பொறுமையோடு காத்திருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திரு. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். நமக்கு பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமியில் உள்ளது எல்லாம் சுதந்திரிக்கணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் சொல்றாரு, எவ்வளோ அன்பான தேவன் நம்முடைய தேவன். நம்ம அவருக்காக நம்ம வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்து காத்திருந்தோம்னா பூமியை சுதந்திரிக்கும்படியாய் உங்களை உயர்த்துவார். இன்றைய உயர்த்துவார். உங்களை இன்றைக்கே ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, அந்த நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே, உங்கள் கிருபையை கொண்டு எங்களை தாங்கினீங்களேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நேரத்தில் மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தரும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான வழியிலே நடந்து கத்தவை எல்லா காரியங்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருக்க முடியாது. நீங்க பூமியை சுதந்திரிக்க முடியாய், பிள்ளைகளை நீங்க உயர்த்த முடியாய். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே தருகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உமக்காய் காத்திருக்கிற அவருடைய வழியை தங்களுக்கு ஆண்டவர் தங்களுடைய வழிகளை
உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்காக காத்திருக்கிற, பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பூமியை சுதந்திரிக்க முடியா, நீங்க உயர்த்த முடியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you.